ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഒന്ന് സാപ്പിട്ടാൽ മറുപടിയും എടുത്ത് സാപ്പിടുവാങ്ക அவ்வளவும் டேஸ்டான ஒரு சூப்பர் டேஸ்டி பலகாரத்தின் ரெசிபி தான் இன்றைக்கு நம்ம சேனலில் நான் பார்க்க போகிறேன். பார்த்தால் இட்லி மாதிரி இருக்கும், ஆனால் இது இட்லியே கிடையாது. நல்ல சாஃப்டாகிட்டு தான் இன்றைக்கி நம்ம இது செஞ்செடுக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஒரு தடவை நம்ம வீட்டில் இது தயார் பண்ணி பார்த்திருந்தா மறுபடியும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ஒரு கேரளா ட்ரெடிஷ்னல் பலகாரம் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்காக 2 கிளாஸு பச்சரிசி நான் தண்ணியில் நல்லா கழுகி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது மினிமம் 4 மணி நேரமெങ്കിലും நல்லா ஊறி வரணும். அதுக்காக இதிலேக்கு தண்ணி ஊற்றி நமக்கு ஊற வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸு பச்சரிசி நான் எடுத்தது. இதனோட மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக நம்ம பார்க்கணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாகிட்டு நமக்கு இது கிடைக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நமக்கு இது அரைச்செடுக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வடிகட்டியிலேக்கு அரிசி நான் மாற்றியிருக்கு. தண்ணியெல்லாம் போயதுக்கப்புறமா நமக்கு மிக்சியோட ஜாரிலேக்கு இது அரைச்செடுக்கிறதுக்காக மாற்றலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நமக்கு நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும். அதிகம் தண்ணி ஆகி போகக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம அரைச்செடுக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதிகம் தண்ணி ஊற்றாமல் நல்ல திக்காയിട്ട് தான் நம்ம இதை அரைச்செடுக்கணும். அதாவது நம்ம தோசை மாவினும் இட்லி மாவினும் இடையில் வர பாகம், அதுதான் கரெக்டாக இருக்கும். இனி 2 கப்பு துருவன தேங்காய் எடுத்திருக்கிறேன். இது நம்ம அரிசி எடுத்த அதே கிளாஸில் தான் எடுக்கணும். எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக நம்ம பார்க்கணும். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போயிருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போ மீதி அரிசி நான் மிக்சியோட ஜார்லேக்கு மாற்றியிருக்கு. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் அதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதிலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு அரைச்செடுக்கலாம். அது அரைச்செடுக்கிறதுக்கு முன்னாடி 3 ஏலக்காயோட விதை நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. இதையும் போட்டு நமக்கு நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கலாம். கொஞ்சமாக அரைஞ்சதுக்கப்புறமா 1/4 கிளாஸு சாப்பாடு தான் நான் சேர்த்தியிருக்கு. நீங்கள் எந்த ரைஸில் சாப்பாடு செய்தோ அதே சாப்பாடு போதும். கூட 3/4 கிளாஸு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு இனிப்புக்கு பாகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால தான். தேவையான உப்பும் நான் இதிலேக்கு சேர்த்தியிருக்கு. 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்தியிருக்கு. உங்களுக்கு ஈஸ்ட்டு பிடிக்கலைன்னா இது அரைச்செடுக்கும்போது தேங்காய் தண்ணி சேர்க்கலாம். ஆனால் அதிகமாக அதை ரெஸ்ட்டு பண்ணுறதுக்காக அந்த மாவு வைக்கணும். அப்போது தான் அது நல்லா பொங்கி வரும். ஈஸ்ட்டு சேர்த்திருந்தா ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே நல்லா மாவு நல்லா பொங்கி வரும். அதுக்காக தான் நான் ஈஸ்ட்டு சேர்த்திருக்கு. அதையும் போட்டு நமக்கு நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம முன்னாடி அரைச்சி வச்ச மாவிலேக்கு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கை வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம மாவை சீக்கிரம் பொங்கி வரும். இதிலேக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் நான் சேர்த்தியிருக்கு. நம்ம சாதாரணமாக ஈஸ்ட்டு சேர்த்திருந்தால் 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்லேக்கு கொஞ்சமாக லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலரி வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஈஸ்ட்டு பொங்கி வரும். அது நம்ம அரிசி அரைச்செடுக்கும்போது அதிலேக்கு சேர்த்து அரைச்செடுத்துருந்தா கூட போதும். இப்போ நம்ம மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப கலரி விடக்கூடாது. இதே மாதிரி மேலே மட்டும் லைட்டாக ஒன்று கலரி விட்டால் போதும். அதுக்கப்புறமா மறுபடியும் நமக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இதனோட நுரை இன்னும் போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நான் லைட்டாக கலரி விட்டுருச்சு. இனி ஒரு 15 நிமிஷம் நமக்கு அப்படியே வைக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கலைன்னா அது ஸ்கிப்பு பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சுருந்தா நீங்கள் நான்வெஜ் குழம்புன்ற கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனி இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். நல்ல சாஃப்டான அதே மாதிரி நல்ல டேஸ்டியான இட்லி வட்டையப்பம் ரெடி ஆயிருக்கு. இது கேரளா ட்ரெடிஷ்னல் பலகாரம் தான். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மறுபடியும் செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.